நகைச்சுவை நடிகர் சேஷு உடல்நலக் குறைவால் காலமானார். மாரடைப்பு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. லொல்லு சபா காமெடி நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற சேஷு பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்த முழு விவரங்களை சொல்லலாம். வணக்கம். வடக்குப்பட்டி ராமசாமி, A1 போன்ற திரைப்படங்களில் நடித்து மிகவும் பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லொல்லு சபா என்ற தொடரின் மூலமாகவும் மிகவும் பிரபலமானவர் நடிகர் சேஷு. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அந்த மருத்துவமனையில் சிறிய மாரடைப்பு என்றும் அதற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் மருத்துவமனை தரப்பிலும் அவருடைய குடும்பத்தார் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அவருடைய தொடர் சிகிச்சைக்காகவும் மேல் சிகிச்சைக்காகவும் பல்வேறு சினிமா பிரமுகங்களிடமும் பல்வேறு பிரமுகங்களிடமும் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக அவர்கள் குடும்பத்தார் சார்பில் பண உதவியாகவும் மருத்துவ செலவுக்காக ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை அளவில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற நிலையில் தொடர்ந்து உடல்நலக் குறைவால் இருந்த நடிகர் சேஷு தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று சமீபத்தில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி என்ற திரைப்படம் மூலமாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகர் சேஷு. தொடர்ந்து சந்தானத்துடைய பல்வேறு படங்களில் அவர் நடித்து வந்த நிலையில் குறிப்பிட்ட சில படங்களை சொல்ல வேண்டும் என்றால் A1, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி போன்ற திரைப்படங்கள் அவருடைய தனித்திறமையையும் அந்த தனி கதாபாத்திரத்தையும் மக்களுடைய நெஞ்சிலேயே பதியும்படியாக இருந்தது. சமீபத்தில் வெளியான அந்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தினுடைய அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திலும் கூட சரி, அந்த படத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையுமே நடிகர் சேஷு தன்னுடைய அந்த தனித்திறமையான அந்த நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு பேசியிருந்தார். அதே போன்று அந்த படம் குறித்தான இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு நகைச்சுவை காட்சிகள் குறித்துமே நடிகர் சேஷு அது குறித்து உருக்கமாகவும் சில பேட்டிகளையும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய காலை அவருடைய இல்லத்திற்கு சென்ற நிலையில் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லட்சுமி நாராயணன் சேஷு என்ற இயற்பெயரை கொண்ட அவர் வயது 60 ஆகியிருக்கின்றது. இந்நிலையில் 3 மகன்களை உள்ள நிலையில் தாம்பரத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார். தொடர்ந்து அவருடைய அந்த மருத்துவ சிகிச்சைக்காக குடும்பத்தார்கள் பல்வேறு தரப்பிடமும் அந்த பண உதவியை கேட்டு வந்த நிலையில் அவருடைய உடல்நிலை சீராக உள்ளது என்றும் தொடர்ந்து அவருடைய அந்த உடல்நிலையானது மாறி மாறி சீராகவும் பின்பு மாறி மாறி வந்த நிலையில் இன்று காலை அளவில் அவரை தன்னுடைய அந்த இல்லத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். இங்கு தொடர்ந்து அந்த உடல்நிலை குறைவாகவே இருந்து வந்த நடிகர் சேஷு அவர்கள் இன்று தற்போது அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்நிலையில் நாளை அவருடைய உடலானது அடக்கம் செய்ய இருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தாரிடையே அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திரைப்பிரபலங்கள் மற்றும் நண்பர்களின் அஞ்சலிக்கு மட்டும் அவருடைய குடும்பத்தார்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த அனுமதிகள் முடிந்த பிறகு அஞ்சலி செலுத்திய பிறகு நாளை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.